உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஆத்மாவை இங்க வர வச்சு கடைசியில நீ சொன்னபடி இந்த நெருப்பை எடுத்து அவ உடலை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஏற்கனவே அந்த ஆத்மாவுக்கு தெய்வ சக்தி துணை இருப்பதால் எனக்கு நீ பக்க பலமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இப்பொழுது உன்னை இங்கு அழைத்தேன். என் சக்தியோடு உன் சக்தியும் சேர்ந்தால் எப்பேற்பட்ட தெய்வ சக்தியாக இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஆகட்டும். ஏ வேணி, நீ பாட்டுக்கு சீவி சிங்காரிச்சுட்டு வெளியே போயிட்ட. மல்லிகா ரொம்ப நேரமா வலிக்குதேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஐயோ வலிக்குதுமா. போய் என்ன ஏதுன்னு பாரு. வாப்பா. அம்மா பயிர் வலிக்குது. மல்லிகா, மல்லிகா, என்னாச்சு மல்லிகா? அம்மா பயிர் வலிக்குதுமா, என்னால முடியலம்மா. இருமா, நான் போய் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வரேன். இது சூட்டு வலியா தான் இருக்கும். இரு, ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்லு. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா அம்மா எனக்கு ரொம்ப முடியலம்மா, எனக்கு வயிறு வலிக்குது. என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போமா, என்னால வலி தாங்க முடியலம்மா. ஆமாத்தே, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். இவ இப்படி வழியில துடிச்சதே இல்ல. இவ கன்சீவா வேற இருக்கா. ஏதாவது தப்பா நடந்துற போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சீக்கிரம் கூட்டிட்டு போக சொல்லு. அம்மா முடியலம்மா. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்றா? தாங்க முடியல. சரி, வலிக்குது. கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப தம்பி, வலிக்குது. கூட்டிங்க வாங்க. பாத்து மெதுவா. கால் பாத்து பாத்து வா. ஒண்ணு இல்ல, வா. பாத்து வாமா. ரொம்ப முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ மல்லிகா. வந்துருச்சு. அத்த வராங்க. அம்மா சீக்கிரமா போலாமா. வேணி, என்னாச்சு? மல்லிகா ஏன் இப்படி கத்தனா? என்னன்னு தெரியலமா, திடீர்னு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு துடிக்கிறா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம். சித்தார்த் தம்பியும் வெளியில இருக்காரு, அப்பாவும் வெளியில இருக்காரு. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி சரி, சொல்லிடுறோம். கொஞ்சம் தூரம் தான். வா வா வா, இன்னும் கொஞ்ச நேரம். வா வா வா. மல்லிகா, கொஞ்சம் வழியை பொறுத்துக்க மல்லிகா. நாம இப்ப ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம். ஐயோ முடியலங்க. என்ன இவளுக்கு? ஏ, எல்லாம் அது பண்ற வேலைதான். பாக்கோ வெத்தலையோ எல்லாம் அந்த மினி பாக் பண்ற வேலைதான். ஏம்மா, அந்த மல்லிகா வேற வயிற்று வலியில துடிக்கிறாளே, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஐயோ, அதுக்குதான் அவ அம்மா இருக்காளே, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. ஐயோ அம்மா, மல்லிகாவே வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்னம்மா பண்ணுவாங்க? ஐயோ 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 மரம், அத்தை மல்லிகாவோட அம்மாவை சொல்லல, லாமியாவை சொல்றாங்க. ஓ, நாம இப்படியே பேசிட்டு இருந்தா லேட் ஆயிடும். வாங்க, நேரா போயிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு வந்துருவோம். வாங்க. இதுக்கு முன்னால என்னோட அப்பா வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம அழிச்ச அந்த ராணிய இதுக்கு அப்புறமும் நான் விட்டு வைக்க போறது. அத்த, மல்லிகாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அவ துடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. மல்லிகாக்கு ஒண்ணும் இருக்காது, வெறும் சூட்டு வயிற்று வலியா தான் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்றனே தவிர எனக்கும் பயமா தான் இருக்கு. அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டான். மல்லிகாக்கு ஒண்ணும் ஆகாது தம்பி. மல்லிகாக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. நீங்க கவலைப்படாம கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்காருங்க. வாங்க. இப்பவே நான் ராணிய பார்க்கணும். சீக்கிரமா போ, அவளை காட்டு. அவளை துடிதுடிக்க கொல்லணும். ஃபார்மசிக்கு போய் சீக்கிரமா மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நீ சொன்னதை நான் செய்யறேன். ஓபன் பண்ணுங்க.
மல்லிகா இப்ப எப்படி இருக்கா? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ கழுத்தை நெரிச்சு நீ இப்ப கொல்லணும். ஈசனே, உன்னை நம்பி நீயே கதின்னு சரணம் அடைஞ்ச என்னோட ஆத்மாவுக்கு வந்த சோதனையை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியே. நான் அனுபவிக்கிற இந்த நரக வேதனை உன் கண்ணுக்கு தெரியலையா? முக்காலமும் அறிஞ்ச உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தும் எனக்கு ஏன் ஈசனே இந்த வழியை காட்டின? என்னை காப்பாத்த உன் ஒருத்தரால தான் முடியும். என்னை நம்பி இருக்கிற ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் நான் காப்பாத்தணும். அவங்களுக்கு என்ன விட்டா யாரு துணையா இருப்பா? நான் அழுது புலம்புறது உன் காதுல விழலையா ஈசனே? என்னோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஆத்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நடந்துட்டு இருக்கிற இந்த பெரும் ஆபத்துல இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும். ஈசா, ஜெகதீசா, பரமேசா, என் ஆத்மாவை காப்பாத்து, என் ஆத்மாவை காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.